ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு எம்வி வ்ளாக்ஸ் ஆஃப் மலவெளி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் முட்டைக்கு. அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் இப்போ பார்க்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்க. வெங்காயம் இந்த பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். அப்புறமேட்டுக்கு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், உப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எத்தனை முட்டை போடுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படியே பக்கத்துலேயே ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு நான் 8 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் முட்டையை நல்லா பாயில் பண்ணி விட்டு அதை எடுத்து நம்ம பச்சை தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா முட்டை அப்படியே சூடோடு உரிச்சா உடஞ்சிக்கும். அதனால் ஒரு கரெக்டாக இது வராது. இதில் போட்டு வச்சா செட்டில் டவுன் ஆகி கரெக்டாக வரும் நமக்கு முட்டை. அப்படியே அழகாக இது வந்துருச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்புறமேட்டுக்கு ஒரு வடக்கால் எடுத்து வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். அதில் அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு பொடி பொடியாக நறுக்கின வெங்காய தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். அப்படியே வதக்கி கலர் சேஞ்ச் ஆகி அது நமக்கு அந்த பார்த்தாலே தெரியும். அந்த கலர் இந்த கலர்லேருந்து அப்படியே கோல்டன் ப்ரௌனுக்கு இப்போ மாறும். அந்த மாதிரி மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். வதக்க பிறகு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த மசாலாலாம் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை போட்டு அப்படியே பொறுமையாக நல்லா அந்த ராஸ்மெல் வெங்காயம் தக்காளியோட ராஸ்மெல்லும் போயிருக்கணும், மசாலாவோட ராஸ்மெல்லும் போகணும். அந்த மாதிரி நல்லா வதக்கணும். ஓகேவா? செம்மையாக வதக்கி கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா அதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த தொக்கு டெக்ஸ்டருக்காக நம்ம தண்ணி ஊற்றுறோம். அப்போ தான் அந்த டெக்ஸ்டர் வரும். அதனால் நல்லா வதக்கி அது இந்த ராஸ்மெல் எல்லாமே போயிடணும். மசாலாவோட ராஸ்மெல் போய் ஒரு நல்ல ஸ்மெல்லு, டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல்லு, அந்த மாதிரி நல்ல ஸ்மெல் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அந்த கன்சிஸ்டன்சிக்காக, தொக்கு கன்சிஸ்டன்சிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டே இருந்தால் நமக்கு அந்த தொக்கு கன்சிஸ்டன்சி வரும். நல்லா அப்படியே ஃபுல் ஃப்ளேமில் வைக்க வேணாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது பண்ணலாம். ஃபுல் ஃப்ளேமில் வச்சு அடி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கிறோம். இப்படி வதங்கினதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வச்சுருந்தோம் இல்லையா முட்டை வேக வச்சு, அதை நாங்கள் 4ஆக கட் பண்ணிக்கிறோம். அப்புறம் 2ஆக கட் பண்ணிக்கிறோம். 1/2ஆகவும் 4ஆகவும் கட் பண்ணிக்கிறோம். ஏன்னா நாங்கள் எங்கள் வீட்டில் இப்படி தான் போடுவோம். அப்போ தான் வீட்டில் குட்டீஸ்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு. உங்கள் வீட்டில் ஃபுல் முட்டையாக போட்டு சைடில் கினி அந்த மாதிரி சைடில் கோடு போட்டு அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கலாம். நாங்கள் இந்த மாதிரி வச்சுக்கிறோம். இப்போ அந்த முட்டையெல்லாம் கட் பண்ணி அந்த மிக்ஸ்சரில் வச்சு அப்படியே வதக்க வேணாம், அப்படியே பெரட்டணும். அந்த மசாலாஸ்லாம் முட்டையில் இறங்குற மாதிரி நல்லா பெரட்டி விடணும். நல்லா பெரட்டி விட்டு அந்த மசாலாஸ்லாம் உள்ள இறங்கும். குட்டீஸ்க்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த டிஷ்ஷு. எங்கள் வீட்டில் கொடுத்தா அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சாப்பிட்டாங்க. இப்போ அந்த மசாலாஸ்லாம் நல்லா உள்ளே இறங்குற மாதிரி கொஞ்சம் நேரம் அப்படியே பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படியே பெரட்டி விடும்போது அந்த ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும். அரோமா செம்மையாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு பிளேட்டில் போட்டு வைக்கலாம். பிளேட்டில் கிண்ணத்தில் போட்டு வச்சிடலாம். சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். தயிர் சாதம் அது இதுன்னு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். இதை விட கொஞ்சம் வெங்காய தக்காளிலாம் நிறையா போட்டு வச்சோன்னா நம்ம சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். செம்மையாக இருக்கும். இந்த ரெசிபி குட்டீஸ்க்குலாம் கன்ஃபார்மாக பிடிக்கும். இந்த வீடியோவும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா எம்வி வ்ளாக்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.